ஸ்ரீ பேச்சுமன் ஜோடர் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோடர் இளமுரு குமரன் பேசுகிறேன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். 2025ஆம் ஆண்டு சித்திரை 28 மே 11 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1:16க்கு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார். இந்த குரு பயிற்சி மீன ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது என்று பார்ப்போம். மீன ராசி நேயர்கள் இந்த குரு பயிற்சி நல்லது செய்யுமா அப்படின்ற பலன்களை இங்கே பார்ப்போம். மீனராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்போது 10ஆம் இடத்தை பார்ப்பார். அதுபோக 5ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தையும் பார்ப்பார். அதுபோக 12ஆம் இடத்தையும் 9ஆம் பார்வையாக பார்ப்பார். சரி, இந்த குரு பயிற்சி என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ராகு ஜென்மத்திலேருந்து ராகு பயிற்சி வெளியே வந்துட்டார். ஏழச்சனி 12லேருந்து நடந்துக்கிறதுக்கு ஏழச்சனி விரைச்சனி நடந்துக்கிறது. கடந்த காலங்களில் ஜென்மத்தில் ராகு இருக்கும்போது பல டென்ஷன்களை வேலையில் உத்தியோகத்தில் ஏற்படுத்தியிருப்பார். அது செஞ்சுருப்பார் கன்ஃபார்மாக. பல பேருக்கு இந்த மீனராசி நேயர்கள் பூராமே 12ல் சனி வந்தது விரயத்தையும் ஏற்படுத்தியிருப்பார். அதை ஒரு சிலர் புரிந்து கொண்டு அது சுப விரயமாக இடம் பொருளோ வீடு வாசலோ அல்லது பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிக்க வேண்டிய காரியங்களோ இதை பண்ணியிருந்தால் சுப விரயமாக மாற்றிருக்கலாம். சரிங்க, நாங்கள் மாற்றலாம், பூரா காசு பணம் பூரா வேஸ்ட்டாக போயிடுச்சு என்று நிறைய பேர் புலம்பிக் கொண்டிருக்கீங்களா? பயப்பட வேண்டாம். உங்களுக்கு 4ல் மாறுற குரு 5ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்ப்பதும் 10ஆம் இடத்தை தொழில்ஸ்தானம் உத்தியோகஸ்தானத்தை பார்ப்பதும் 12ஆம் இடத்தை விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. அயனஸ்தானம் விரயஸ்தானம் எல்லாமே சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த ஸ்தானங்களில் குரு பார்வைப்படும்போது விரயங்கள் கம்மியாயிரும். அது சுப விரயமாக மாற்றுவீங்க. ஒன்று இடம் பொருள் வாங்குவீங்க, அல்லது வீடு கட்டுவீங்க, அல்லது பிள்ளைகள் திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். அல்லது கல்யாணம் முடிஞ்சவங்க இளம் வயதில் இருக்கிறாமே வீண் விரை செயல்களை தவிர்த்து அது சுப விரயமாக உங்களுக்கு அமையக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். இந்த குரு 10ஆம் இடத்தை தொழில் பார்ப்பலாம். நிறைய பேர் தொழிலில் முடக்க இருந்தவங்களுக்கு பூராவே சரியாகும். தொழில்னால் சொந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கு பூராவே சரியாயிரும். அதுக்குண்டான வாய்ப்புகள் நல்ல அமைப்புகளை மாற்றி கொடுக்கும். தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய சூழ்நிலைகள், வருவாயை ஏற்படுத்தக்கூடியது, புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்கள் தொழில் தொடங்குவதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். 12ஆம் இடத்தை பார்ப்பது வெளியூர் சென்று வருவதால் அதனால் பல பொருளாதார மேன்மைகள் ஏற்படும். அல்லது வெளிநாடு சென்று வருவது பல பொருளாதாரங்களை ஏற்படுத்தும் உங்களுக்கு. அதே இது உங்களுடைய அமைப்புக்கு கணவன் மனைவியில் அனுசரித்து செல்ல வேண்டும். ஏன்னா இவ்வளோ நாள் 7ஆம் இடத்தை பார்த்தாரு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒற்றுமையில் இருந்துச்சு. கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். பொறுமையுடன் இருந்தால் பல நன்மைகள் நடக்கும் உங்களுக்கு. அதனால் பொறுமையாக போகிறது சரியாயிடும். நிறைய பேர் திருமணம் தாமதப்பட்டவர்கள் புறாமே கொஞ்ச காலம் பொறுத்து இருக்க வேண்டும். அதாவது இந்த வருஷம் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதிக்கு மேலே அதிசார வக்கரம் பெறுறாரு. வக்கரம் பெறும்போது உங்களுக்கு திருமண யோகத்தை ஏற்படுத்துவார். அதிசார வக்கரம் உங்கள் ராசியை பார்ப்பார். அப்போ உங்களுக்கு திருமணம் நடக்கும். அப்படின்னா அக்டோபர் 8 முதல் டிசம்பர் 12க்குள்ளே அதிசார வக்கரம் பெறும் குரு உங்களுக்கு திருமண யோகத்தை ஏற்படுத்துவார். அதற்குண்டான வாய்ப்புகளை இப்போயே நீங்கள் தேடிக்கொண்டே வாங்க. கடைசியில் கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிடும். அதேமாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 8ஆம் இடத்தை குரு பார்ப்பது எதிர்பாராத தனலாபத்தை ஏற்படுத்தும். அது தொழிலையோ உத்தியோகத்திலேயோ எதிர்பாராத உங்களுக்கு லாபம்னா திடீர்னு ஏதாவது பெரிய ஆர்டரு பெரிய இதுகள் உங்களுக்கு பொருளாதாரத்தை ஏற்படுத்துவார். இந்த மீனராசி நேயர்களுக்கு படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுப்பார்கள். அதுக்குண்டான வாய்ப்புகளை தேடி வரும். உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய யோகத்தை உண்டாக்கும். இந்த மீனராசி நேயர்களுக்கு வேலைக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுவதும் வெள்ளிக்கிழமை துர்க்கையை வழிபாடு பண்ணுவதும் வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். ஜோதிடர் இளமுரு குமரன். நன்றி, வணக்கம்.